ஒன்லி ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி டேட்டில் நம்ம என்ன என்ட்ரி எடுத்தோம், ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன, எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வந்து நம்ம ரெண்டு விதமான ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். 24,000 கால், 24,000 புட், இந்த ரெண்டுமே எடுத்துட்டோம். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தோன்னா எந்த சைடு பையர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். நமக்கு காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜான செலர்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவி வந்து பார்த்திங்கன்னா 178 மைனஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதே மாதிரி புட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜான பையர்ஸ் இருக்கிறாங்க, ஈக்குவலாக நல்ல பையர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் சைடு தான் என்ட்ரி எடுக்கணும். ஏன் அப்படின்னா புட் சைடில் தான் ஹியூஜான பையர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ எகைன் வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நல்ல பாட்டம் வந்தால் தான் எடுக்கணும், ஹையர் பை ஹையில் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம பாட்டம் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுபோக நமக்கு இங்கே என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்லி ஒன் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரே ஒரு கேண்டில் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் வைப்போம் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு என்னென்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி கேண்டில் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ அந்த என்ட்ரி கேண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து என்ட்ரிக்கான கேண்டில் ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இருக்க வால்யூமோட இந்த கேண்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அந்த ஹையை பிரேக் பண்ணால் எகைன் லோ தான் பிரேக் ஆகிருக்கு. ஸோ எகைன் வந்து நமக்கு இங்கே பாட்டமில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கேண்டிலோட ஹையை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 124.70, லோ வந்து 111/0.2. ஸோ அப்போ 111க்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதாவது 110 கூட வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். என்ட்ரி பாயிண்ட் வந்து 125க்கு மேலே நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து நமக்கு என்ட்ரி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 20 பாயிண்ட்ஸு கேரண்டீடாக நம்ம டார்கெட் வைக்கலாம். இது வந்து ஒரு சைட்வேஸ் மூக்கு. ஒன் சைடாக இருந்தது அப்படின்னா நாலு பெரிய டார்கெட்டுமே நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எகைன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து நமக்கு பாட்டமில் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் தான். ஸோ அதாவது 110 தான் நமக்கு ஸ்டாப் லாஸை வச்சுருக்கோம். ஃபஸ்ட் டார்கெட் 140 கொடுத்துருந்தோம், 42. நமக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே வீடியோ என்ட்ரில் அட்டாச் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 141 வரலையும் வந்திருக்கு, நியர்பை 140 வரலையும் வந்திருக்கு. எகைன் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 142 வந்தது அப்படின்னா நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் கிடச்சிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 160 வரலையுமே நல்ல ஒரு மூவ் கொடுத்தது. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்னா நம்ம ஒரு டார்கெட்டே ஃபுல்லாக புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்லேயே எக்ஸிட் ஆகிறது பெட்டரான விஷயந்தான். ஸோ இப்போ இதில் என்னென்னா வால்யூம் பேசிஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு கேண்டிலில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பாயிண்ட்டை வச்சு ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ எண்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.